சிக்கலுக்குள்ள, கடன் பிரச்சனையில, பலவீனங்கள்ல, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கைகள்ல அவங்க மாட்டியிருந்தால், சிக்கி இருந்தால் தேவன் அவர்களை இன்று விடுதலை செய்யணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க பிலேயாம் தீர்க்கதரிசி கையில சிக்கியிருந்தாங்க. தேவன் அவர்களை விடுதலை செய்தார். அது போல இன்னைக்கு கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் கையில சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மன்னிக்கணும், ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசிகளையும், ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாசிகளையும் தேவன் காப்பாற்றணும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசுவே, தகப்பனே, உம்முடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல் ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எங்கெங்க இருக்கிறார்களோ, யார் யார் எங்கெங்க இருந்தாலும், பிலேயாம் தீர்க்கதரிசியின் வாயில கரத்துல சிக்கிக்கொண்ட உம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை நீங்க விடுவித்தது போல அவர்களை விடுவிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசு கட்டி வைத்திருக்கிற ஏமாற்றங்களில், பிசாசு போதித்து வைத்திருக்கிற தவறான போதனைகளில் இருந்து இயேசு நாமத்தில் அவர்கள் வெளியே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவர்களை பலவீனப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், அந்த காலத்தின் வல்லமைகளுக்கு இயேசு நாமத்தில் அவர்களை விடுதலையாக்கி பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அவர்களை ஏமாற்றுகிற கள்ள ஓநாய்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை சுட்டி எரிக்க வேண்டுமோ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மத்தேயு 23:3 வசனத்துல நீங்க தெளிவாய் சொல்லியிருக்கிறீங்க, அவர்களுடைய வார்த்தையின்படி நடவுங்கள், அவர்களுடைய செய்கைகளின்படி நடவாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த போதகர்கள் போதிப்பது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே. விசுவாசிகள் அந்த வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டு உமக்கு முன்பாக உண்மையாகி உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமல் இருக்கிற அந்த பலனை அவர்களுக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனமே, இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து இதோடு இந்த காணொலியை நான் முடிக்க போறேன். வாங்க ஜெபிக்கலாம். அடுத்து, பொதுவாய் பலவீன